Hello friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு ஜூஸ் உடம்புக்கு பலவிதமான நன்மையை தரும்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? கண்டிப்பா இது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஜூஸ்னே சொல்லலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருந்துச்சுன்னா அது நமக்கு பலவிதமான நோய்களை உண்டு பண்ணும். உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ். இது நம்ம சரும நிறத்தையும் அதிகரிக்குது. அதே மாதிரி தலைமுடி உதிராம நல்ல அடர்த்தியா வளர்றதுக்கும் இந்த ஜூஸ் உதவியா இருக்கு. இந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சு பழம் எடுத்துங்க. கமலா ஆரஞ்சாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பொதுவாகவே நமக்கு ரொம்பவே நல்லது, இளமையை தரக்கூடியது. அடுத்து இது கூட ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு பசு மஞ்சள் எடுத்துக்கோங்க. பசு மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்ல, மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 4 துண்டு தேங்காய் பல் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு முடி தேங்காயில் பாதி, இந்த மாதிரி பாதி சீவிக்குவோம்ல, அதுதான் அந்த மாதிரி ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இரத்த சோகை பிரச்சனையெல்லாம் ஈஸியாக சரி செஞ்சிடலாம். 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இளநரை சரியாகும். இந்த பசு மஞ்சளை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவிக்கங்க. மஞ்சள் பொதுவாகவே உள்காயத்துக்கு ரொம்பவே நல்ல மருந்து. இரத்த சோகை பிரச்சனை வராது. இது ஒரு கிருமி நாசினி, நோயெல்லாம் வராமல் தடுக்கும், அலர்ஜியையும் போக்கக்கூடியது. அடுத்து இஞ்சியும் அதே மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவிக்கங்க. இஞ்சியும் அதே மாதிரி தான் உடலில் தேங்கியிருக்க அந்த நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றும். இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்க்கறதுனால ஜலதோஷ பிரச்சனை எது இருந்தாலும் கூட ஈஸியாக சரியாயிரும். இப்போ இது கூட ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், நாம் ரொம்ப தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை நான் ஒரு சல்லடையால் வடிகட்டிக்கிறேன். நல்லா நாம் தேங்காய் பால் புளியும்ல, அந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கும். இது மாதிரி நாம் தனியாக அரைச்சி வைக்கும்போது அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸு. இது எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க. நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி பசங்க எதுவுமே சாப்பிட மாட்டுறாங்க, ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க நீ இந்த மாதிரி செஞ்சு கொடுமா, கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த 2 ஆரஞ்சு பழத்தையும் தோலை உரித்து நல்லா புழிஞ்சு ஜூஸாக எடுத்தாச்சு. நீங்கள் 2 பழத்துக்கு பதிலாக 3 பழம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஜூஸாக எடுத்தாச்சு. இப்போ பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்னதுன்னா பொங்கிரும். பெரிய மிக்ஸி ஜாரில் நாம் புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு பழ சாறையும் எடுத்துக்கோங்க. அது கூட நாம் கலந்து வச்சுருக்க அந்த தேங்காய் பால் நெல்லிக்காயெலாம் கலந்த சாறையும் 2ஐயும் ஒன்று சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கூட தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சிருங்க. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா திக்கான ஒரு ஜூஸ் கிடச்சிருக்கு. அசல் கேரட் ஜூஸ் மாதிரி நல்லா இருக்குது. இதோட வாசம் பார்த்தீங்கன்னா அந்த பசு மஞ்சள், அந்த பச்சையான மஞ்சள் வாசம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் தாராளமாக தேன் சேர்த்துக்கலாம். இல்லை தேன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே சாதாரணமாக கூட குடிக்கலாம். இதை குடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய நோய் வராது, இதய அடைப்பை சரி செய்யும், உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி செரிமான கோளாறுகளை எல்லாம் சரி செய்யக்கூடியது, சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி நம்ம சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா இதை குடிக்கும்போது சருமம் ரொம்பவே ஆரோக்கியமாக சுருக்கம்லாம் இல்லாமல் ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா போதும், உடல் எடை குறையும். ஏன்னா இதில் அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால இந்த ஜூஸ் கொழுப்பை கரைக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கலாம். உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அடுப்பு அந்த ஸ்டவ்வுக்கு கீழே வச்சிங்கன்னா தோல் காஞ்சதுக்கப்புறம் அதை பவுடராக நாம் பயன்படுத்திக்கலாம்.
ஏன் டெய்லி குடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 தடவை கூட குடிக்கலாம். இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இரத்த சோகை வந்து வராது, ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி வளர்கிற குழந்தைங்க இந்த ஜூஸை குடிக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. மேலும் பல நோய்கள் அவங்களுக்கு வராமல் இருக்கும். மெயினாக கண் நோய் இதை மாதிரி உள்ளதெல்லாம் சுத்தமாக வரவே வராது. நரம்பு எலும்பு இதெல்லாம் ரொம்பவே பலமாக இருக்கும். இது ஒரு ஊட்டச்சத்து மிக்க டானிக்னே சொல்லலாம். தோல் சுருக்கம் வராது, தலைமுடி கொட்டாது, தலைமுடியோட வேர்க்கால்கள் நல்ல வலிமை பெறும், முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் கிடைக்கும், அதனால் சரும நிறம் அதிகரிக்கும். எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணி கண்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் செஞ்சு குடிக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மையை தரும். எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது, எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. எதையுமே நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதோட பலன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.